இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட் ஏன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றேன்னா, இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல தான் என்னால நிறைய மார்க், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண சப்ஜெக்ட். நம்மளுடைய பழைய வியூவர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது என்ன சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. இந்த சப்ஜெக்ட்ல நான் ஃபுல் மார்க் எடுத்த மாதிரி நீங்களும் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். முதல்ல நீங்க பண்ண வேண்டிய அந்த வேலை என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தயவு செய்து சொல்றேன், உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் செட் பண்றோம்ல, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நான் கண்டிப்பா சொல்றேன், இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 வீக் அப்புறம் உங்களுக்கு கொடுக்க போற எல்லா இம்பார்ட்டன்ஸ் 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், 11th கூட ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லா இம்பார்ட்டன்ஸுமே அந்த பயங்கரமான லெவல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 8 டீச்சர்ஸ் உட்கார்ந்து அந்த டீமே உட்கார்ந்து இதுக்குன்னு ஒரு டீமே நாங்க போட்டிருக்கோம். எங்க இன்ஸ்டியூட்ல 8 டீச்சர்ஸ் கொண்ட ஒரு டீமை செட் பண்ணி அவங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தரமான இம்பார்ட்டன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சீக்கிரமா ஒரு 5 டேஸ்ல உங்களுக்கு தரமான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வரும்போது அது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கணும். தயவு செய்து சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா அப்டேட் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் என்னன்றது இங்க தம்ப்லைன்லயே பார்த்துப்பீங்க. 10th சோசியல் சயின்ஸ் தான். 10thலயே ஈஸியா ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்க முடியும்னா அது கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் சோசியல் தான். ஏன்னா நான் அந்த சப்ஜெக்ட்ல தான் ஃபுல் மார்க் எடுத்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிறது எவ்வளவு ஈஸியோ அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட படிக்கிறது நம்ம ஈஸியா மாத்திட்டோம்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இன்னைக்கு நம்ம 10th சோசியல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ பார்க்க போறோம். நிறைய கமெண்ட் செக்ஷன்ல, ஏன்னா கமெண்ட் குறைஞ்சபட்சம் நீங்க எங்களுக்கு திட்டி போற கமெண்டா இருக்கட்டும், நீங்க எங்களுக்கு சொல்லக்கூடிய சின்ன அந்த கரெக்ஷன்ஸ் கமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லா கமெண்ட்மே நாங்க வாசிக்க தான் செய்யறோம். நிறைய பேர் தொடர்ந்து வந்து இதை போடுங்க சார் அதை போடுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமான வீடியோஸும் மேக் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. பட் கொஞ்சம் ஸ்டே டியூன், வெயிட் பண்ணுங்க, எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கும். அதுல குறிப்பிட்டு ஒரு சில பசங்க தொடர்ந்து போட்ட அந்த பசங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. யாருக்கான வீடியோன்னு பாத்தீங்கன்னா, சார் எல்லாருக்கும் சென்டமே போடுறீங்க சார், பட் ஆனா என்னுடைய ஸ்கூல் எக்ஸாம்ல என்னால வந்து ஒரு 25 மார்க் 20 மார்க் கூட எடுக்க முடியல சார். என்னால வந்து நீங்க போடுற 30-40 கொஸ்டின் எல்லாம் 50 கொஸ்டின் எல்லாம் படிக்க முடியாது சார். அவ்வளவு கஷ்டப்படும், எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் சார். நீங்க எனக்கு செலக்டிவா ஒரு 20 கொஸ்டின் கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி பசங்களுக்காக தான் இன்னைக்கு ஒரு ஜாப் பார்ட் வீடியோல வந்திருக்கோம். என்ன வீடியோ தெரியுமா? இன்னைக்கு 10th சோசியல்ல நம்ம 20 கொஸ்டின் கொடுக்க போறோம். இந்த 20 கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு மொத்தம் 5 கொஸ்டின் வர மாதிரி நம்ம செட் பண்ணிருக்கோம். நான் சொல்றது டைம் லைன் மேப் தவிர்த்து 5 கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். நம்ம கூட இந்த 20 கொஸ்டின் படிச்சீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க மிஸ் பண்ணிட்டே வந்துருங்க. 10th பொறுத்த வரைக்கும் இன்னும் சரியா உங்களுக்கு 34 டேஸ் இருக்கும். இந்த 34 நாள்ல நீ என்ன பண்ணுனா உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகும். நீ எதெல்லாம் படிச்சா நீ நல்ல ஸ்கோரரா மாற முடியும், உன்னால ஃபுல் மார்க் எடுக்க முடியுன்ற அந்த சீரீஸ்ல தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து சொல்றேன், 10th சோசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10 5 மார்க் நீங்க அட்டென்ட் பண்ணணும். மொத்தம் 50 மார்க். சரியா? இதுல டைம் லைன் 1, மேப் 1 போக மீது நீங்க 8 5 மார்க் அட்டன் பண்ணோம்ல, அந்த 8 5 மார்க்ல தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 8 5 மார்க் கிட்டத்தட்ட 50-60 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே படிக்க முடியல சார். தயவு செய்து எங்களுக்கு முதல்ல கொஞ்சமா கொடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நிறைய பசங்க கமெண்ட் செக்ஷன் கிடையாது, மொத்தமா தரீங்க சார், அதை படிக்கவே கஷ்டமா இருக்குன்னு சொன்னதான் இப்ப செலக்டிவா ஒரு 20 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம். இந்த 20 கொஸ்டின் சாதாரணமான கொஸ்டின் கிடையாது, அதி பயங்கரமான கொஸ்டின். இந்த 20 கொஸ்டினை நான் கீழே ஸ்லாட்ல போய்கிட்டு இருக்கோம், எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இந்த 20 கொஸ்டின் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம், நாளை கழிச்சு கம்மிங் டியூஸ்டே நடக்கக்கூடிய உங்களுடைய சோசியல் ரிவிஷன் 2 எக்ஸாம், மத்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம், மாடல் எக்ஸாம், எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட் வந்தா இந்த 20 கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா 5 கொஸ்டின் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. நான் சொல்றது மேப்பும் டைம் லைன் இல்லாமலே இந்த 5 கொஸ்டின், மேப்பும் டைம் லைன் சேர்த்துட்டீங்கன்னா 6 கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் என்ன கஷ்டம்? இந்த 20 கொஸ்டின் வச்சு நீங்க 5 கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா மேப்பும் டைம் லைன் சேர்த்து 6 இல்ல 7, தப்பா சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ப மொத்தம் உங்களுக்கு 35 மார்க் இதை மட்டுமே கிடைச்சிருவாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து சொல்றேன். இன்னொரு ட்விஸ்டும் லாஸ்ட்ல சொல்றேன் உங்களுக்கு. இப்ப 10th சோசியல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 27 லெசன் இருப்பான். இந்த 27 லெசன்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் பிரிக்கிறாங்க. சோசியல்ல சென்டம் எடுக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில நான் எப்படி 10th சோசியல படிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே இப்ப இம்பார்ட்டன்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் கைடு, நோட்ஸ் ஃபாலோ பண்றீங்க. பட் நான் எதையுமே ஃபாலோ பண்ணல. 10th ஸ்கூல்ல கொடுத்த புக் அதை மட்டும் தான்
நான் படிச்சது தமிழ் மீடியம். ஓகேவா? 10th ஸ்கூல்ல கொடுத்த அந்த புக்கு ஃபுல்லாத்தையும் புக்ல தான் ஆன்சரே மார்க் பண்ணி படிப்போம். நாங்க வந்து படிக்க முடியுது. நாங்க தனிப்பட்ட முறையில கைடு வச்சுக்கல, நோட்ஸ் வச்சுக்கல, மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடையாது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே கிடையாது எங்களுக்குலாம் வந்து. நாங்க ஃபுல் புக்கையும் படிப்போம். ஓகேவா? அதனுடைய படிச்சோட இன்னொன்னு சொல்லிட்டா, ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கணும்னா அந்த சப்ஜெக்டை நீங்க காதலிக்கணும். என்னது காதலிக்கணுமா? காதலிக்க கூடாதுங்க, நேசிக்கணும். நேசிப்பு காதலிப்பு எல்லாமே ஒண்ணுதானே. ஏன் நம்ம ஒரு மனுஷன் மேலதான் காதல் வைக்கணுமா? ஒரு சப்ஜெக்ட் மேல வைக்க கூடாதா? ஒரு படிப்பு மேல வைக்க கூடாதா? உங்களுக்கு வாழ்க்கையே உருவாக்கி கொடுக்க போற சப்ஜெக்ட் நம்ம லவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களால சென்டம் எடுக்க முடியும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் வந்து எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல இருக்கவங்க நல்லா சமைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா சமைப்பாங்க. பட் ஆனா அவங்க சமைச்சா அந்த லெவல் டேஸ்ட் வராது. ஆனா நான் என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு போய் நான் சமைச்சா பயங்கரமா டேஸ்ட் வரும். அப்ப என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்டுல வந்து உனக்கு கைராசி இருக்குப்பா, அதனாலதான் நல்ல டேஸ்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே கைராசி இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாது. ஒரே ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும்னா, நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது அதை நேசிச்சு விரும்பி செய்யணும். எந்த செயலை செஞ்சாலும் நேசிச்சு விரும்பி செய்யும் பட்சத்துல நம்மளால அதை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். அதே மாதிரிதான் ஒரு சமையலா இருக்கட்டும், ஒரு படிப்பா இருக்கட்டும், நீங்க நேசிச்சு விரும்பி செய்யணும். அது 10th இருக்க தமிழ் ஆர் இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் நீங்க உண்மையாவே சொல்றேன், நீங்க படிக்கும் போது நமக்கு ஈஸியான சப்ஜெக்ட் தான், கண்டிப்பா நம்மளால படிச்சிட முடியும், இன்னும் இருக்கக்கூடிய இந்த 34 நாள் 30 நாள் நம்மளால சென்டம் எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க படிச்சு பாருங்களேன். நீங்க தான் அந்த சென்டம் ஸ்கோரர். உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைங்களால முடியாது எதுவுமே கிடையாது. நம்ம தான் சாதனையாளர்கள். உலகம் முழுக்க தமிழர்கள் தான் நீங்க சாதிச்சு கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பயம்? இதுக்கு முன்னாடி நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே, உங்களோட சீனியர்ஸ் எல்லாருமே தான் சோசியல்ல சென்டம், சயின்ஸ்ல சென்டம், மேத்ஸ்ல சென்டம், எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் எடுத்தவங்க. அப்ப உங்களால முடியாதா? இன்னைக்கு எல்லா சோர்சஸ் இருக்கு உங்களுக்கு. இப்ப பாருங்க, எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குறோம், எல்லாமே கொடுத்துரும். அப்புறம் ஏன் நீங்க பயப்படணும்? பயப்படாதீங்க. இந்த 20 கொஸ்டினை இன்னுமே படிக்கலாம், தரவா படிச்சுங்க. இந்த 20 கொஸ்டின் படிச்சுட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, சார் அந்த 20 முடிச்சிட்டோம், எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கொடுங்கன்னு சொல்லுங்க. அந்த பேலன்ஸ் இருக்க 4 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கான கொஸ்டின்ஸையும் கமிங் சூன்ல சீக்கிரமா ஒரு வீடியோ போட்டோம்னா, அப்ப இந்த 20 படிச்சிருவீங்க நீங்க. அதுக்கு அடுத்து அதையும் போட்டு உங்களால 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட முடியும். பிரிச்சு போற தயவு செய்து மிஸ் பண்ணிடாம படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஹிஸ்டரி பார்ட் ரொம்ப கவனமா நீங்க இருக்க வேண்டிய செக்ஷன். ஓகேவா? அங்கதான் நிறைய கிங்ஸோட, ராஜாக்களுடைய நேம் வரும். ராஜாக்களுடைய நேம் தப்பா இருந்தா மார்க் வருது, இயர் வரும், நிறைய வருடங்கள் வரும். ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உங்க டைம் லைன்லயும் அந்த கிங்ஸோட நேம் வரும் அண்ட் இயர்ஸ் வரும். ஓகேவா? அதனால ரொம்ப கவனமா இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்க வேண்டும். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டைம் லைனுக்கான ஒரு வீடியோ நான் போறேன். டைம் லைன் எப்படி எழுதணும், டைம் லைன்ல இயர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பசங்க சொல்றது, சார் இந்த இயர்க்கும் அது மறந்துருது, அந்த சிச்சுவேஷன் என்னன்றது மறந்துருது, அந்த நிகழ்வு என்னன்றது அங்க மறந்துடும் சார் சொல்லிட்டு நிறைய பசங்க கேட்கறாங்க. கண்டிப்பா அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப 1914 எனது 1914 முதல் உலக போர் தொடக்கம், 1918 முதல் உலக போர் முடிவு, 1939 இரண்டாம் உலக போர் தொடக்கம், 1945 இரண்டாம் உலக போர் முடிவு. இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆஃப் எண்ட், செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆஃப் எண்ட், இதெல்லாம் எப்படி கிளியரா அக்யூரேட்டா ஞாபகம் வச்சுக்கிறது? இப்ப ரவுண்ட் டேபிளோட 1 and 2 இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? சத்தியாகிரகம் எப்ப நடந்துச்சு ஞாபகம் வச்சுக்கிறது? காந்தி எப்ப டெத் ஆனர் ஞாபகம் வச்சுக்கிறது? இந்தியாவுக்கு எப்ப வந்து ஃப்ரீடம் கிடைச்சு ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த மாதிரி ஒவ்வொரு சினாரியோ சிச்சுவேஷன் எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறதுனா எல்லாத்துக்குமே ட்விஸ்ட் இருக்கு. ஓகேவா? எல்லாத்தையுமே நம்ம ஒரு ட்விஸ்டடா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து எல்லா இயர்ஸையும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் தான், ஒவ்வொரு இயர்ஸையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நிகழ்வுகளுக்குள்ள நீங்க போகணும். அந்த நிகழ்வுகளுக்குள்ள நீங்க போகும்போது ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இதான் ஹிஸ்டரியில நீங்க கவனமா இருக்க வேண்டிய செக்ஷன். ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளேஸோட நேம்ஸ், இப்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேஸ் நிறைய வரும். அப்புறம் வந்து ஜியோகிராபிக் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வரும். அதெல்லாம் நீங்க அக்யூரேட்டா ஞாபகம் வச்சுக்கிறீங்கனாலே நீங்க ஈஸியா ஜியோகிராஃபி ஹேண்டில் பண்ணலாம். அப்புறம் சிவிக்ஸ், உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டுல இருக்கிற நிகழ்வுகள் சம்பந்தப்பட்டதான் சிவிக்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம். ஓகேவா? அப்ப அங்க இருக்கிற நம்ம நாட்டோட யாரு முன்னாடி ஆண்டாங்க, முன்னாடி பிரதமர்கள் யாரு, ஜனாதிபதிகள் யாரு, ஓகேவா, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நாட்டினுடைய அரசியலமைப்பு திட்டம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு, பாலிடிக்ஸ் எப்படிப்பட்டது, ஓகேவா, நாட்டுல எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாலே அதெல்லாம் இயல்பாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நம்ம சிவிக்ஸ் ஈஸியாக எழுத முடியும். எக்கனாமிக்ஸ், நாட்டுடைய கிரௌத், ஓகேவா, நாட்டுடைய பினான்ஸ் சம்பந்தப்பட்டதான் எக்கனாமிக்ஸ்ன்றது. இப்ப நமக்கு சமீபத்துல ஒரு 3-4 டேஸ் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. ஓகேவா?
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இப்ப வந்துச்சு ஓகேவா, ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் கிரவுத் எப்படிப்பட்டதா இருக்கு, எங்க வந்து நெட் ப்ராஃபிட் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டாவே எக்கனாமிக்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கணும்னா நீங்க கொஸ்டின்ஸை மக்கப் பண்ணி படிச்சா மட்டும் சென்டம் எடுக்கவே முடியாது. அதுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க அக்யூரேட்டா ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்லக்கூடிய ஹிஸ்டரியில சொன்ன விஷயமா இருக்கட்டும், ஜியோகிராஃபில சொன்ன விஷயமா இருக்கட்டும், சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டா நீங்க கண்டிப்பா சென்டம் எடுக்க முடியும். அது வந்து பயப்பட தேவையில்லை. நீங்க இன்னுமே 5 மார்க் கொஸ்டின் படிக்கலாம். கீழே நான் கொடுத்துட்டு இருக்க அந்த 20 கொஸ்டின் படிச்சுன்னா கண்டிப்பா 5 கொஸ்டின் உங்களால 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். இது தவிர்த்து என்ன சொல்றது, டைம் லைன் 1, மேப் 1 சொல்லிட்டு 7 கொஸ்டின் அட்டன் பண்ண முடிச்சிடும். அதனால தயவு செய்து முதல்ல இந்த 5 கொஸ்டினை படிச்சிருங்க. சாரி, இந்த 20 கொஸ்டினை படிச்சிட்டீங்கன்னா உங்களால ஃபுல் மார்க் ஷார்ட்டா எடுக்க முடியும். யாரும் பயப்பட தேவையில்லை. தரவா படிச்சு வச்சுக்கோங்க. படிக்காம இருக்காத, நாட்களை வீணாக்காத, நேரத்தை வீணாக்காத. ஜஸ்ட் 34 நாள் தான் இருக்குப்பா. இதுக்கப்புறம் நாட்களை வீணாக்கிட்டு ஒரு நாட்களை வீணாக்காதீங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சப்ஜெக்டை நேசிச்சு படிக்கப்படுங்க. ஒரு சப்ஜெக்டை நேசிச்சு படிக்க பொழுதுதான் அதுக்குள்ள விருப்பமே ஏற்படுவாங்க. ஏனோ தானும் கடமைக்கு தயவுசெய்து படிக்காதீங்க. மார்க் எடுக்கணும்ன்ற எண்ணத்துல படிக்காதீங்க. அந்த சப்ஜெக்டை உணரணும், இதனால நம்ம வாழ்வியல் தத்துவங்களை கத்துக்கணும்னு நினைச்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஸ்கோரரா மாற முடியும். நம்ம வந்து 27 லெசன்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, ஹிஸ்டரி தனியா, ஜியோகிராஃபி தனியா, சிவிக்ஸ் தனியா, எக்கனாமிக்ஸ் தனியான்னு சொல்லிட்டு தனித்தனி பார்ட்டா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் கீழே கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். தயவு செய்து கொஸ்டின்ஸ் ஃபுல்லாத்தையும் படிச்சு நீங்க சோசியல்ல நல்ல ஸ்கோரரா மாறுங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.